ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வானதி நேரா வந்து பாண்டி கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் புருஷனோட இந்த தெருவிலேயே நான் நடந்து போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? அப்படின்னா தாராளமா நீ கல்யாணம் பண்ணிக்க. உன் தொல்லை ஒழிஞ்சுது. வேணும்னா நானே உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னு பாண்டியனும் பதிலுக்கு பதில் பேசுறாப்புல. வானதி அங்கேருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம நிலா, சேரன் இவங்க எல்லாரும் எங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினியர் கிட்ட டிசைனை காமிக்கிறதுக்காக போயிருக்காங்களாட்டுக்கு. ஸோ யாருக்கு வீடு கட்டுறாங்களோ அவங்களையும் வர வச்சு அந்த டிசைன் எல்லாம் நம்ம நிலா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிடுச்சு. ஸோ நிலா இந்த அளவுக்கு டிசைன் பண்ணுவாளா அப்படின்னு நம்ம சேரனுக்கே ஆச்சரியம். வெளியில வந்து நம்ம சோழன் கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சேரன். இங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நடேசன் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயே டீல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. 3 எள்ளு 30 எள்ளு அப்படின்னு சொல்லி லேக்ஸ் கணக்கில் டீல் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. பல்லவன் இதை கேட்டுட்டு ஒண்ணுமே புரியவே இல்லை. அதுக்கப்புறம் நிலா வந்த உடனே கேளுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சா, நம்ம நிலா கிட்ட அதெல்லாம் நான் வீட்டில் சும்மா இருக்கிறேன்னு சொல்றீங்களே, பாரு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நம்ம நடேசன் பதில் சொல்றாரு ஒழிஞ்சு என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஃபைனலாக நைட் டைமில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம பாண்டி மட்டும் சோகமாகவே இருக்கிறாப்புல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் வானதி தான். ஸோ வானதி என்னெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாப்புல. வானதி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம், அது என்கிட்டயே வந்து சொன்னா அப்படின்னு வரையா பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. கடைசியாக பாண்டி ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்து நம்ம சோழனும் நிலாவும் நாங்கள் வானதி கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.